ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் மீஷோலேருந்து வாங்கின காட்டன் ஃபேப்ரிக் வச்சு சைட் ப்ளீட்டட் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2.5 மீட்டர் பியூர் காட்டன் கிளாத்து, எலிஃபென்ட் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி. இந்த கிளாத்தை நான் 282 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த கிளாத்தோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதவதன்னு இருக்குது. நம்ம கஞ்சி போட்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நான் இதுக்கு 2 மீட்டர் காட்டன் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா லைனிங் இல்லாமையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் போட போகிறேன். அதனால் பேக் பார்ட் தனியாகவும் ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் கட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா 4 ஃபோல்டிங்கில் கிளாத் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைனிங் கிளாத்தை எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் சைடில் இருக்குது. டாப்போட ஹைட் 14 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் சீம்க்கு வச்சு 15 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கீழே வேஸ்ட் ரவுண்டில் கீழே வர ஃப்ரில்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். அடுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு எனக்கு 15 இன்ச்சு, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச் வரும். நான் 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 7 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்தும் 7 இன்ச் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரலாம், லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவில் ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் வச்சிங்க, இங்கே ஏன் 7 இன்ச் வச்சுருக்கீங்கன்னு. இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவை போட்டுட்டு உங்களுக்கு அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து செஸ்ட் ரவுண்டு எனக்கு வந்து 36 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். ஒரு 1/2 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணி 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் 1.5 இன்ச் நம்ம மார்ஜின் விட்டுடலாம். அடுத்து வேஸ்ட் ரவுண்டு 34 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சு, ஈஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 9 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் பார்த்திங்கன்னா டாட்காக வெட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் எனக்கு மார்ஜினு. இப்போது செஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த்தில் 1/2 மார்க் பண்ணிவிட்டு எல் கார்னர்லேருந்து டயாக்னலாக 1 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். நெக்கோட மெஷர்மெண்ட்ஸை நான் ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நான் பிரின்சஸ் கட் போட்டிருக்கேன், அதனால பேக் பார்ட் தனியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப்பாக லைன் போட்டுட்டு கட் பண்ணணும். இது நம்ம கீழே அட்டாச் பண்ணுற அந்த ஃப்ரில் பார்ட் வந்து தொங்காமல் இருக்கும், இல்லைனா சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்கும். அதனால அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்பும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். பிரின்சஸ் கட் இல்லாமல் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணோம்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையும் போட்டு ஒன்றா கட் பண்ணிடலாம். இதுனா தனித்தனியாக போடணுன்னு நினைப்பீங்க. ஆனால் பிரின்சஸ் கட் போடும்போது இந்த கிளாத்தோட ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அவுட்புட் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு 1/2 இன்ச் எப்போ போல் நம்ம ப்ளவுஸில் விடுவோம் இல்லையா, பிரின்சஸ் கட்னா ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சு ஹைட்டில் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டை மேலே போட்டுட்டு பேக் பார்ட்டோட அவுட்டர் லைன்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டில் இருக்க ஷோல்டர், ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போது பேக் பார்ட்டை எடுத்துடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டோட எல் லைனும் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் வரைஞ்சேன். நீங்கள் வந்து போடும்போது ஜஸ்ட் அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பிரின்சஸ் கட் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து 10 இன்ச் ஹைட்டு, சென்டர்லேருந்து 4.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகிறது தான் நம்மளுக்கு டக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். சேம் 4.25 இன்ச்சு கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த பெரிய லைன் பக்கத்துலேயே 1.25 இன்ச்சில் ஒரு சின்ன லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லைனோட டிப்பையும் கர்வாக லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கும் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு பிரின்சஸ் கட்டு அந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த கிளாத்தை கட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்காக நான் சைடில் எக்ஸஸாக கிளாத் வெட்டுக்கிறேன். 2 இன்ச் வேஸ்ட் ரவுண்ட்லையும் 1 இன்ச் செஸ்ட் ரவுண்ட்லையும் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டும், இதையும் கட் பண்ணிடலாம்.
இப்போது பிரின்சஸ் கட் மார்க்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டை அப்படியே மேலே போட்டுட்டு அந்த ஸ்லோப் லைன்ஸை கட் பண்ணிடலாம். பேக் பார்ட்டில் எந்த மாதிரி ஸ்லோப் லைன் கட் பண்ணியிருக்கோமோ அதைவே இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கீழே வர்ற பார்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். உங்கள் கிளாத்தில் பிரிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பிரிண்ட்டோட வே எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்து கட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாகவும் பேக் சைடில் எலிஃபண்ட்டோட கால் மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. இதில் நான் 2 ஃபோல்டிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்க்கு ஒன்று, பேக் பார்ட்க்கு ஒன்று. இப்போ இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். கிளாத்தோட வித் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு. ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறம் இந்த வித் இருக்குது. நான் அதை அப்படியே எடுத்திருக்கேன். ஹைட்டு 30 இன்ச்சு. எனக்கு டோட்டல் குர்த்தியோட ஹைட்டு 42 இன்ச்சு. மேலே டாப் பார்ட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு போச்சு. பேலன்ஸு கீழே இருக்க இந்த பார்ட் வந்து 28 இன்ச்சு வேணும். ப்ளஸ் ஒரு 2 இன்ச் சீம்க்கு ஆட் பண்ணி 30 இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு கிளாத்தும் வித் பார்த்திங்கன்னா 42 இன்ச்சு, லென்த்து 30 இன்ச் இருக்கும். டாப் பார்ட் கட் பண்ணது போக இருக்கிற லைனிங் கிளாத்தை நான் கீழே இருக்க ஃப்ரில்லுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் லைனிங் கிளாத்தோட நீளம் 25 இன்ச் இருந்துச்சு, அகலம் 32 இன்ச் இருந்தது. அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன். பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கிளாத் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஸ்லீவில் பேக் சைடில் வர மாதிரி நான் கொஞ்சம் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போது கீழே ஒரு 1/2 இன்ச் சீம்க்கு விட்டுடலாம். அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பஃப் வைக்கிறதுக்காக, அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக இதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3.5 இன்ச் மார்க்குக்கு அப்புறம் நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஹைட் எனக்கு 9 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் டவுன் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே கோடு போட்டுக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. நம்ம பேக் பார்ட்டில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிட்டு அதையே டயக்னலாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்காக வச்சுக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 3.5 இன்ச் மார்க்குக்கு அப்புறம் மார்க் பண்ணுறேன். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். 3 இன்ச் லைனில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எந்த லென்த் இருக்கோ அதில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஸ்லீவ் டவுன் 3 இன்ச்லேயும் 1/2 மார்க் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த எல் கார்னர்லேருந்து இப்போ வரைஞ்ச ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் டயக்னலாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மார்க்கை பேஸ் பண்ணிட்டு அவுட்டர் ஆர்ம் ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸு. இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக இருந்தனால ஸ்டிச்சிங் வீடியோவை தனியாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஐ பட்டன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் நாச் பண்ணி வச்சுக்கிறேன், ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் இந்த 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அட்டாச் பண்ணுறக்கு கிளாத்தை வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சைட் ப்ளீட்டட் குர்த்தி கட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டிச்சிங் வீடியோவையும் சீக்கிரமே அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.